வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. சஷ்டி விரத நாட்களில் முருகனின் வாக்கில் இன்னைக்கு 6ஆம் நாள் சூரசம்ஹார தினத்தன்று என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யும்போது எப்படி நம்மளுடைய உடல் உறுதி பெறுதோ அதே போல் தியானம் பண்ணும்போது உள்ளம் உறுதி பெறும். எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னாலும் நமக்கு ஆத்ம பலம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது கண்களை மூடி நாம் அந்த இறைவனை நோக்கி, இறை சக்தியை நோக்கி தியானம் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணலாம், அந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட பிரபஞ்சத்தை நோக்கி கண்ணை மூடிக்கிட்டு தினமும் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் எந்த சத்தமும் இல்லாமல் நீங்கள் கண்ணை மூடி தியான நிலையில் உட்கார்ந்தீங்கனாலே உங்களுக்குள்ள என்ன அலைகள் ஓடிட்டுருக்கு, உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தியானம் ரொம்ப அவசியம். அடுத்ததாக வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா, வரம் தர்றவர் வந்திருக்கார். அப்போது இந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் எதுக்காக, எந்த ஒரு வேண்டுதலுக்காக விரதம் இருந்தீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும்னு முருகன் வாக்கு கொடுக்குறாங்க. அதே போல் நான் விரதம்லாம் இருக்கலைங்க, ஆனால் தினமும் விளக்கேற்றி முருகனுக்கு அவருடைய பாடல்களெல்லாம் பாராயணம் பண்ணேன், மனசார வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா கூட உங்கள் வேண்டுதலையும் நிச்சயமாக அந்த வள்ளல் பெருமான் முருகன் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த சூரசம்ஹார நாளில் நம்ம மனசுக்குள்ள, ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? பொறாமை, கோபம், வன்மம், இப்படி எதுவாக வேணா இருக்கலாம். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நாமளும் வதம் செஞ்சு நமக்குள்ள இருக்கிற அசுரனை வதம் செய்வோம். அந்த முருகனை நோக்கி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கலாம். நன்றி அன்பர்களே.